ஹாய் ப்ளூ பேர், ரெடியா? கிளம்பியாச்சா? இன்னைக்கு நம்ம குயின்ஸ் பிளேஸில் எங்கே போகிறோன்னு ப்ளூ பேர் தெரியுமா? இன்னைக்கு நம்ம தாமான் புக்கி ரம்பியா அலோகஜா தாமான் புக்கி ரம்பியாவுக்கு போகிறோம். தாமான் புக்கி ரம்பியாவில் இன்னைக்கு மிஸ்டர் விக்னேஸ்வரனோட பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக அவங்களோட அன்பான மனைவி மிஸ்ஸஸ் மேரி நம்ம குயின்ஸ் பிளேஸில் சூஸ் பண்ணி நம்மக்கிட்ட நிறைய கிஃப்ட் கொடுத்து, அவங்க அன்பான கணவருக்காக நம்மக்கிட்ட கிஃப்ட்லாம் கொடுத்து, அவங்க அன்பான கணவரோட பிறந்த நாளை சூப்பராக நம்மளை செலிப்ரேட் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்மளை குயின்ஸ் பிளேஸ்லேயே செலிப்ரேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ அவங்க அன்பான மனைவி கொடுத்த கிஃப்ட்லாம் எடுத்துகிட்டு தாமான் புக்கி ரம்பியாவில் போயிட்டு மிஸ்டர் விக்னேஸ்வரனோட பிறந்த நாளை சூப்பராக செலிப்ரேட் பண்ணிடலாமா? ஓகே, வாங்க போகலாம். பிறந்தநாள் வாழ்த்துக்கள் மிஸ்டர் விக்னேஸ்வரன். இன்னைக்கு உங்க பிறந்தநாள் காலேந்து எப்படி போய்கிட்டு இருக்கு? விளங்கல? ஓகேவா போயிட்டு இருக்கா? சந்தோஷமா போய்கிட்டு இருக்கா? சூப்பரா போய்கிட்டு இருக்கா? நீங்க நினைச்ச மாதிரி போய்கிட்டு இருக்கா? ஓகே, உங்களுக்கு இன்னும் சந்தோஷம் கொடுக்கறதுக்காக நாங்கள் குயின்ஸ் பிளேஸில் வந்திருக்கோம். உங்களுக்காக ப்ளூ பேர் கிஃப்ட் நடத்தி வந்திருக்காங்க. வாங்கிக்கிறீங்களா? மங்க கீழே வச்சிருங்க. கொஞ்சம் சிரிச்சிங்கன்னா நல்லா இருப்பீங்களா? இன்னும் அழகாக இருப்பீங்களா? ஏன் சிரிக்க மாட்டீங்க? ஓகே, இன்னைக்கு பிறந்த நாளை சூப்பராக செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. உங்கள் பிறந்த நாளை செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. நாங்கள் குயின்ஸ் பிளேஸில் வந்திருக்கோம். கிஃப்ட்லாம் வாங்கிட்டீங்களா? பிடிச்சிருக்கா? இந்த கிஃப்ட்லாம் உங்களுக்கு யார் அனுப்பியிருப்பா ப்ளூ பேர்ட்டை கொடுத்து அப்படின்னு உங்களால் கெஸ் பண்ண முடியுமா? தெரியலையேன்னு சொல்லவே கூடாது. பர்த்டே போய் நிறைய பேர் இருக்காங்க. நான் யாரை சொல்றது? ஒருத்தவங்கள சொல்லி ஒருத்தவங்கள விட்டா வருத்தமாக இருக்குமே நினைக்கிறீங்களா? இருந்தாலும் நீங்கள் சொல்லித்தான் ஆகணும். ஒரு 3 பேரை நீங்கள் சொல்லித்தான் ஆகணும். ஒரு 3 பேர் கெஸ் பண்ணுங்களா? சரியா சொல்றீங்களான்னு பார்ப்போம். யாரு? மேரியா முத பேரு? யார் அவங்க? மனைவி. ரெண்டாவதா யாரை கெஸ் பண்ணுவீங்க? விளங்கல? கலை செல்வி. அவங்க யாரு? மனைவி. மூணாவதா யாரை கெஸ் பண்ணுவீங்க? ஸ்ரீஜா. 1வது மனைவி, 2வது மனைவி, 3வது அக்காவை கெஸ் பண்ணியிருக்கீங்க. ஆனால் இங்கே உள்ள உங்களுக்கு இந்த சர்ப்ரைஸ் உங்களுக்கு கொடுத்தவங்கள நீங்கள் சரியாக கெஸ் பண்ணியிருக்கீங்க. இப்போ ஷுவராக கரெக்டாக சொல்லணும். அந்த கேக் அப்படியே கீழே வச்சிருங்களேன். யார் இப்போ அனுப்பியிருப்பான்னு சரியாக கெஸ் பண்ணுறதில்ல, சரியாக சொல்லணும். ஒரே வார்த்தையில் அவங்க பேரை நீங்கள் கரெக்டாக சொல்லணும். யாராக இருக்கும்? எல்லாருக்கும் ஈஸினா உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான் இல்லை? சொல்லுங்க, யாராக இருக்கும்? தெரியலன்னு ஒரு பேரு இல்லையே இங்க. சொல்லுங்க, யாரா இருக்கும்? தெரியல சொல்லக்கூடாது. என் பேரை கரெக்டா சொல்லணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. சரி, உங்களுக்கு ஒரு வாழ்த்து அனுப்பி இருக்கிறாங்க. அந்த வாழ்த்தை சொல்றேன், அதை கேட்டு சரியா சொல்றீங்களான்னு பார்க்கலாமா? நீ என்னைக்கும் நல்லா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், சரியா? அப்பா எப்பவுமே உன் கூட இருப்பாரு, கவலைப்படாத. நீ இன்னும் முன்னேறுவேன். ஓகே, ஹாப்பி பர்த்டே செல்லம், காட் பிளெஸ் யூ செல்லம், என்ஜாய் யோர் டேன்னு அனுப்பியிருக்கிறாங்க. யோசிக்கிற மாதிரி இருக்கு, முகத்தெல்லாம் சுழிச்சு. யாரா இருக்கும் சொல்லுங்க? இவ்வளவு க்ளூ கொடுத்தாச்சு. நீங்க 2 பேரை சொல்லியிருக்கீங்க ஒய்ஃப்னு. எனக்கு நீங்க சரியா ஒரு பேரை சொன்னீங்கன்னா எனக்கு ஈஸியா இருக்கும். பேர் சொல்லிருங்க. அதுதான் எல்லாத்துக்கும் ஈஸியான வேணா, உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம். நான் முதலே சொல்லிட்டேன்ல. பேரை சொல்லுங்க. யாரு சீக்கிரம் சொல்லுங்க. நான் சொல்ல மாட்டேன், நான் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. சரி, இன்னொரு வாழ்த்து இருக்கு, இன்னொரு விஷயம் இருக்குது. கேட்குறீங்களா? இப்போ கேட்டு கரெக்டாக சொல்லிடணும். எனக்கு அவ்வளவு பிடிக்கும். உண்மையில நான் வச்சிருக்க அன்பு சொல்ல முடியாத ஒரு அன்பு. உன்னை பிடிச்ச மாதிரி வேற யாரையும் பிடிச்சதும் இல்லை. நீ இல்லாம என்னால வாழ முடியுமான்னு கேட்டா எனக்கிட்ட கேக்குறீங்க? நீங்க சொல்லணும், நீங்க உங்க வாயால சொல்லணும், அதை நான் கேட்கணும்னு காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த பேச்சு இங்க இல்ல, கரெக்டா சொல்லணும். ஒரு ஆள் தான் சொல்லணுங்க, சொல்லிட்டாங்க பாருங்க.
மேரி, உங்கள் அன்பான மனைவி மேரி தான் உங்களுக்காக இந்த சர்ப்ரைஸ் அனுப்புனது. சந்தோஷமா? எதிர்பார்த்தீங்களா? மேரி இங்கே இருக்காங்களா? கூப்பிடுங்க, கூப்பிடுங்களா, அங்கே பார்த்து கூப்பிடுங்க. உங்கள் அன்பான மனைவி மேரி தான் உங்களுக்காக இந்த சர்ப்ரைஸ் அனுப்புறது. எங்கே மேரிம்மா, கொஞ்சம் நிமிர்ந்து நில்லுங்க. ஏன் நீங்கள் வைக்கப்படுறீங்க? ஓகே, இப்போ உங்கள் அன்பான மனைவிக்கு நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்க? அவங்க நிறைய விஷயம் உங்களுக்கு சொல்லிட்டாங்க, வாழ்த்து சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? அவங்கள பார்த்து சொல்லுங்க. விளங்கல? நீங்கள் நல்லா இருந்தீங்கன்னா அவங்க நல்லா இருப்பீங்கன்னு அவங்க சொல்லிடுவாங்க. வாழ்த்து. ஒரு அன்பான கணவருக்கு மனைவி பாசமாக ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்துருக்குறாங்க. அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லணும்? என்ன சொன்னால் எதிர்பார்ப்பாங்க? அவங்க என்ன சொன்னால் அவங்க சந்தோஷப்படுவாங்க? எல்லாருமேனுக்கும் நீங்கள் என்ன சொன்னால் அவங்க சந்தோஷப்படுவாங்களோ அந்த இதை சொல்லுங்க. அப்போ அவங்க சந்தோஷப்படுவாங்க. அதுதான் அவங்க சொல்லிட்டாங்களே, நீங்க என்ன சொல்றீங்க? அது சொல்லுங்க அவர்கிட்ட. அவங்க பார்த்து சொல்ல சொன்னேன் நானே. வேற என்ன எதிர்பார்க்குறீங்களா? அவர் என்ன சொன்னோன்னு? ஒரு அன்பான ஒரு வார்த்தை, ஒரு பாசமான ஒரு வார்த்தை. கணவன்னா கடைசி வரைக்கும் நம்ம கூட தான் இருப்பாங்கன்னு அவங்களுக்கு தெரியுமே. தெரியுமா சீஸ்? உங்களுக்கு தெரியாதா? தெரியாது உங்களுக்கு? சரி, எப்போதுமே எதுவாக இருந்தாலும் அவங்களுக்கு தேவை உங்களோட அன்பு மட்டும்தான். அன்பாக இருக்கணும், பாசமாக இருக்கணும். இதே போல் எப்போதும் நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும். உங்கள் வெற்றிக்கு பின்னாடி கண்டிப்பாக நான் இருப்பேன்னு முதலே சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் எதுவாக இருந்தாலும் சாதிப்பீங்க, நம்மளுக்கு பின்னாடி நம்ம அப்பா இருக்காருன்னு சொல்லியிருக்கிறாங்க. எதுவாக இருந்தாலும் இதே போல் நீங்கள் எப்போதும் சந்தோஷமாக இருக்கணும். எதுலேயுமே நீங்கள் பெஸ்ட்டாக இருக்கணும். நீங்கள் நினைக்கிறது எல்லாமே நடக்கணும். நடந்தது எல்லாமே வெற்றியில் முடியணும்னு சொல்லி திரும்பவும் நாங்கள் குயின்ஸ் உங்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்து சொல்லிக்கிறோம். வேறு எதுவும் எதிர்பார்க்கல சீஸ் உங்கள் அன்பான கணவர்கிட்ட சொல்லணுன்னு? அவங்க அவ்வளோதான் போதுமா? வைக்கப்படுறீங்களா? ஓகே, திரும்பவும் நாங்கள் உங்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்து சொல்லிக்கிறோம். மேரி சூப்பரான ஒரு கேக் கூட அனுப்பியிருக்காங்க. கேக் கட் பண்ணலாமா? Monster Entertainment. ஓகே, இந்த வருஷம் பிறந்த நாள் எத்தனாவது வயசு பிறந்த நாள்னு கேட்க மாட்டேன் நான். ஏன்னா வயசுன்றது வருஷம் வருஷம் போகும் வரும். அம்மாவா இல்லையா?
அது ஒரு எண்ணு, அவ்வளவுதான். நம்ம வாழ்க்கையில் சாதிக்க வேண்டியது நிறைய இருக்குது. நீங்கள் நினச்சது அத்தனையும் சாதிக்கணும்னு சொல்லி ஏதாவது உங்களுக்கு ஆசை எதுவும் இருக்கா? இந்த வருஷம் நம்ம சாதிச்சிடணும் இது அப்படின்னு. ஒரு காடி வாங்கியிருக்கேன், இன்னைக்கு வர்றதே வராம போயிடுச்சு. ஆமாவா? இன்னைக்கு வரலனாலே அது நாளைக்கு வந்தாலே அது உங்களுது தான். ஆமாவா இல்லையா? என்னைக்கு வந்தாலும் உங்களோட உழைப்பு உங்களை விட்டு போகாது அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சது எல்லாமே நடக்கணும்னு சொல்லி திரும்பவும் நாங்கள் குயின்ஸ் பற்றி உங்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்து சொல்லிக்கிறோம். தேங்க்யூ, நன்றியா.